Hi friends, good morning to one and all. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா ஜிஎஸ்டி பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணோன்னா, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது வந்து ஜிஎஸ்டி தான். கண்டிப்பாக இதை பற்றின கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, வெதர் இட் மேபி டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி பற்றின கொஷின்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கொஷின் பேப்பரும் இல்லை. சரிங்களா? அது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமாக இருக்கட்டும், மெயின்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், ஏன் இன்டர்வியூ கூட இருக்கட்டும், ஜிஎஸ்டி பற்றின கொஷின்ஸு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பற்றின நம்ம ஃபுல் டீட்டெயிலும் பார்ப்போம். சரிங்களா? ஜிஎஸ்டிங்கிறது என்னென்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதோடைய ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ரிலேட்டட் பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஜிஎஸ்டினை பற்றின ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி பற்றி பார்ப்போம். ஜிஎஸ்டி வந்து முதல்ல தொடங்கின கண்ட்ரி வந்து ஃப்ரான்ஸ். எப்போ தொடங்கினாங்கன்னா 1954 தொடங்கினாங்க வித் 5% ஆஃப் டேக்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு தொடங்கின நாடு வந்து ஃப்ரான்ஸ். இப்போ லாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண நாடு வந்து இந்தியா. 2017 இது பண்ணாங்க வித் 4 ஸ்லாப்ஸ். சரிங்களா? 5%, 12%, 18% அண்ட் 28%. சரிங்களா? இருக்கிறதுலையே உலகத்திலேயே அதிக ஜிஎஸ்டி டேக்ஸ் வசூலிக்கிற நாடும் இந்தியா தான். என்னென்னா இதோட டேக்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா 28%. சரிங்களா? ஓவரால் உலகம் முழுக்க வந்து 160 நாடுகள் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஜிஎஸ்டி மாடலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 40 வகையான மாடல்கள் இருக்குது. சரிங்களா? அதில் ஒன் ஆஃப் த மாடல் பார்த்திங்கன்னா டூவல் மாடல். இந்த டூவல் மாடலை வந்து கனடா, பிரேசில் வந்து பண்ணுறாங்க. இந்தியா வந்து யாரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கனடா நாட்டு மாடலை வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது டியூவல் மாடல். இந்த டியூவல் மாடலுங்கிறது என்னென்னா எப்படி சொல்கிறேன்னா டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பட் முழு அத்தாரிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சரிங்களா? ஸ்டேட்டை கலெக்ட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட்லேருந்து கலெக்ட் பண்ணி சென்ட்ரலுக்கு பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ கரண்ட்டாக இருக்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்தியா ஓகே என்னென்னா இப்போ கரெக்டாக வந்து 2 ப்ராடக்ட் மாத்திரம் இன்னும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பெட்ரோலியம், இன்னொன்று வந்து ஆல்கஹால். சரிங்களா? அந்த 2 மாத்திரம் வந்து இன்னும் வந்து அமல்படுத்தலை. ஜிஎஸ்டி வரி வந்து அமல்படுத்தலை. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி தொடங்கின ஸ்டேட் பார்த்திங்கன்னா அசாம். லாஸ்ட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா? ரீசெண்டாக வந்து ஜூன் 30, ஓகேங்களா, ஜூன் 30 தான் வந்து ஜிஎஸ்டி வந்து அமல்படுத்தினாங்க. ஜூன் 30 அட் மிட்நைட். சரிங்களா? மிட்நைட்டில் தான் வந்து ஜிஎஸ்டி வந்து அமல்படுத்தினாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் த கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் வைஸு கான்செப்ட்லாம் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஜிஎஸ்டினா என்னென்னு. ஓகேங்களா? இப்போ ஜிஎஸ்டினா என்னென்னா ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்னால் என்னென்னா இப்போ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்கள விட அதை வாங்குறவங்களுக்கு, அதாவது கன்சம் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஒரு பொருளை வந்து உருவாக்குறவங்கள விட ஒரு பொருளை வந்து கொள்முதல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, அப்புறம் குஜராத் போன்ற மாநிலம்லாம் எப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணுற ஸ்டேட். சரிங்களா? அதனால தான் வந்து இங்கே வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா வந்து இப்போ ₹1 கொடுத்து ஒரு பொருளை மேக் பண்ணுறோன்னா மீதி வந்து 40 பைசா தான் அது நமக்கு கையில் வரும். சரிங்களா? ஒரே ₹1 வந்து நம்ம ஒரு ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறோன்னா வெறும் 40 பைசா தான் வந்து நமக்கு கைக்கு ரிட்டர்ன் வரும். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒரிசா போன்ற ஒரு மாநிலம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ப்ரொடக்ஷன் கம்மி. சரிங்களா? அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா அவங்க வந்து இப்போ நிறைய கொள்முதல் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அஸ்ஸாம்லாம் வந்து முதலே வந்து அவங்க ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்க இந்த ஜிஎஸ்டியில். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேவர். எப்படின்னா இப்போ வந்து 40 பைசாக்கு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ₹1.40 வந்து அவங்களுக்கு வந்து லாபம் பெறுவாங்க. சரிங்களா? இந்த ஜிஎஸ்டி மூலமாக. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து என்னென்னா மெயின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லாஜிஸ்டிக்ஸ்ன்றனா ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரக் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரக்கோ ஒரு லாரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நாளில் போய் சேர வேண்டிய ஒரு பொருள் வந்து 8 நாள் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோல்கேட்டாக நின்று வரி கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டோல்கேட்டாக போயிட்டு
இன்னும் போயிட்டுருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கே அவ்வளோ நாள் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகும். சரிங்களா? அதனால தான் இந்த வந்து ஜிஎஸ்டி வரியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா மொத்தமாக ஒரே வழியாக செலுத்திட்டு அதாவது ஆன்லைனில் செலுத்துகிற மாதிரி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ லாஜிஸ்டிக்ஸ் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா எக்கனாமிக் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷனால் இப்போது ஒரு வேலை வந்து ஃபாஸ்ட்டாக முடியும் போது ப்ரொடக்ஷன் ரேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகும். சரிங்களா? ப்ரொடக்ஷன் ரேட் எதுனா எக்கனாமிக் க்ரோத் அதிகமாகும். எக்கனாமிக் க்ரோத் அதிகமாச்சுன்னா நம்ம ஜிடிபி நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதனுடைய ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%, அதாவது ஆல்ரெடி இருக்கிற அந்த 7%ஓட இன்க்ரீஸ்டு பை 9%. சரிங்களா? 2% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து இதை கேட்பாங்க. பை த வே இது வந்து கான்செப்சுவலாகவும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது ஜிஎஸ்டினை பற்றின சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஷின்ஸை எப்படி கேட்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க். சரிங்களா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க் அதாவது இது என்னென்னா வெப்சைட் பை த பிளாட்ஃபார்ம். சரிங்களா? அதாவது எப்படின்னா இது ஒரு போர்ட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க இல்லையா? டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அந்தமாரி சரிங்களா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த ஜிஎஸ்டின்னு எங்குதுன்னா நம்ம வந்து வரி செலுத்துறதுக்காக ஒரு சிங்கிள் போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா இப்போ வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வரியை வந்து டைரெக்டாக போயிட்டு செலுத்த வேண்டியதாக இருக்கும். எப்படின்னா என்ன சொல்கிறது பை கேஷ் மூலயமா வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும். பட் இப்போலாம் அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய வந்து என்ன சொல்கிறது கரப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது கரப்ஷன் நிறைய இருக்குது, பிரைபரி. ஸோ அந்தமாரி நிறைய இருக்கிறதுனால நிறைய லஞ்சம் லாவண்யனால ஸோ அதனால் பாதிக்கப்படுறதுனால ஒழுங்காக போய் டேக்ஸ் சேராததுனால என்ன பண்ணாங்கன்னா இந்தமாரி வந்து வெப்சைட் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ஈஸியாக எல்லோரும் டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக ஒரே ஒரு வாட்டி டேக்ஸ் பே பண்ணால் போதும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க வந்து ட்ராவல் ஈஸியாக பண்ணலாம். சரிங்களா? இதை வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா 24.5% ஆஃப் பை சென்ட்ரல் அண்ட் 24.5% ஆஃப் ஸ்டேட் வந்து இதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. இதுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. மீதி இருக்க அந்த 50% வந்து யார் பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் ரன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா ப்ரைவேட் ரன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தியராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக ஓகே இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இப்படிப்பட்ட கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டிஎன்னை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஜிஎஸ்டிஎன்னா என்னன்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு வெப்சைட் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாலிட்டி ரிலேட்டட். ஓகேங்களா? இது பாலிட்டி ரிலேட்டட்னு வரும்போது இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 122வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா? 122வது அமெண்ட்மெண்ட்டு. அதே சமயத்தில் இந்த 122 எப்படி கொண்டு வந்தாங்கன்னா 368th ஆர்டிகல். சரிங்களா? 368th ஆர்டிகல் தட் இஸ் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். அதாவது எந்த ஒரு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வரனாலும் சரி இந்த 368வது ஆர்டிக்கலை கொண்டு வந்து தான் நம்மளால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே இது வந்து பாலிட்டி ரிலேட்டட். நெக்ஸ்ட்டு வந்து பிராண்ட் அம்பாசிடர். ஓகேங்களா? இது முக்கியமான கொஷின்ஸ். இது எப்படின்னா இது மிஸ்லான்சியஸாக எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இது வந்து பிராண்ட் அம்பாசிடர் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிவி சிந்து இருந்தாங்க. நம்ம பேட்மிண்டன் வீராங்கனை வாங்கின பிவி சிந்து இருந்தாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்கள் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜிஎஸ்டியை பற்றின விஷயங்கள். சரிங்களா? இதை வந்து எப்படி பார்க்கணுன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் எப்படி பார்க்கணுன்னா இப்போ ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிட்டி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்படி வந்து பல்வேறு விதமான ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு கொஷினை கேட்கும்போது நமக்கு ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்தமாரி வந்து எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலே கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து எப்படி கேட்பாங்கிறது தெரியாது. சரிங்களா? ஸோ ஒரு கொஷினை வந்து ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறீங்கன்னா மொத்தமாக ஃபுல் கான்செப்டோடு படிங்க. கான்செப்டோடு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்.
சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,